செய்திகள். திருப்பூர் தாராபுரம் இடையே திருப்பூர் மாநகராட்சி கார்கள் வேலம்பட்டி என்ற இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை டோல் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. திருப்பூர் தாராபுரம் இடையே திருப்பூர் மாநகராட்சி கார்கள் வேலம்பட்டி என்ற இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை டோல் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் நிலையில் இந்த இடம் நீர்நிலை பகுதியில் அமைந்துள்ளதால் இதனை அகற்ற வேண்டும் என்ற பகுதியில் ஊராட்சி தலைவர் முதற்கொண்டு பலரும் புகார் மனு கொடுத்துள்ளனர். மேலும் இதுவரை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை எனவும் நெடுஞ்சாலைத்துறை டோல் அமைப்பதற்கு மாநில அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வால்பாறையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் இந்து முன்னணி ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வால்பாறை காவல் ஆய்வாளர் அனந்த்குமார் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் AST சேகர், நகர தலைவர் சதீஷ், நகர பொதுச் செயலாளர் லோகநாதன், ஒன்றிய தலைவர் ரவீந்திரகுமார் உட்பட இந்து முன்னணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தொழிலாளர்கள் ஏமாற்றமடைந்து அலைக்கழிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் என தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளனர். கன்னியாகுமரியில் நல உதவி ஆணையர் அலுவலக தொடர்பு எண் அரசு விதிகளின்படி வெளியிடப்படவில்லை எனவும் இதனை சாதகமாக பயன்படுத்தி ஒரு சில புரோக்கர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்து அலைக்கழிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை கண்ணாடி இணைப்பு பால பணிகள் மற்றும் படகு இறங்கு தள பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை கண்ணாடி இணைப்பு பால பணிகள் மற்றும் படகு இறங்கும் தள பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா IAS, விளவங்கோடு MLA டாக்டர் தாரகை கத்பட், பிரின்ஸ் MLA ராஜேஷ்குமார், MLA அகத்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாபு, கன்னியாகுமரி பேரூராட்சி மன்ற தலைவர் குமரி ஸ்டீபன் மற்றும் துறைசார் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கல்லுப்பாலம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலய குடும்ப விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கல்லுப்பாளையம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலய குடும்ப விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக இன்று கொடியேற்ற நிகழ்விற்கு வந்த குழித்துறை மறை மாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாசுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருக்கொடிகை ஆலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வரப்பட்டு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பிறர் அன்பில் வளர்வதே சிறந்த இறை வேண்டல் என்ற மைய சிந்தனையில் ஆடம்பரம் கூட்டு திருபலியும் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் தென்காசி மேற்கு ஒன்றிய திமுக சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தென்காசி மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருமான ஷேக் அப்துல்லா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷேக் தாவூத் முத்துப்பாண்டி, மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு அமைப்பாளர் செஞ்சி இஸ்மாயில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பல்லடம் அருகே தனியார் நிறுவன வாகனம் சாலையை கடக்க முயன்ற போது 2 வடமாநில பெண்கள் மீது சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் இயங்கி வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அர்ஃப்தா மற்றும் புஜா விடுதியில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் பணி முடிந்து பல்லடம் கடை வீதிக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி விடுதிக்கு திரும்பிக் உள்ளனர். அப்பொழுது வேன் ஒன்று அர்ஃப்தா மற்றும் புஜா மீது வேகமாக மோதியதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிரே தாராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு காரின் மீது அதிவேகமாக மோதியது. மேலும் இது குறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த போலீசார் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே விற்பனைக்காக போதை மாத்திரை கடத்தி சென்ற கல்லூரி மாணவன் உட்பட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை பகுதியில் நேற்று மாலை பல்லடம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை போலீசார் விசாரணை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் வந்த வாகனத்தை போலீசார் சோதனை செய்த போது 100க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் சட்டவிரோதமாக விற்பனைக்காக கடத்தி சென்ற 100 போதை மாத்திரை மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை கொடிசியா அரங்கில் 3 நாட்கள் ராமெட் இந்தியா 2024 மற்றும் 3P எனும் காகிதம் அச்சிடுதல் மற்றும் பேக்கேஜிங் தொழில்நுட்பம் தொடர்பான இருவேறு கண்காட்சிகள் நடைபெற உள்ளது.
கோவை கொடிசியா சார்பாக பல்வேறு தொழில்துறை சார்ந்த கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாட்டின் முதன்மையான மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்களுக்கான கண்காட்சியாக திகழும் ராமிட் இந்தியா 2024 எனும் கண்காட்சி, மேலும் 3P எனும் காகிதம் அச்சிடுதல் மற்றும் பேக்கேஜிங் தொழில்நுட்பம் தொடர்பான கண்காட்சி என இருவேறு கண்காட்சிகள் வெவ்வேறு அரங்குகளில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் சுமார் 10,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என தெரிவித்தனர். ஜெயம்கொண்டம் CR திரையரங்கில் விஜய் நடித்த 68வது திரைப்படமான தி கோட் இன்று வெளியிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் CR திரையரங்கில் விஜய் நடித்த 68வது திரைப்படம் தி கோட் ஒளிபரப்பை தொடர்ந்து ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் மூலமாக உற்சாகமாக கொண்டாடினர். திரையரங்கில் காவல்துறையின் பாதுகாப்புடன் திரைப்படமானது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. திரையரங்கில் உள்ள விஜய் வரும் காட்சியை பார்த்து ரசிகர்கள் தங்களின் செல்போன்களில் படம் பிடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக திரைப்படத்தை கண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சடையம்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே சடையம்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் இளையா பிள்ளை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியம் படித்தால் பல்வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும், மாணவர்கள் பெற்றோரையும் ஆசிரியரையும் மதித்தால் வாழ்க்கையின் பல்வேறு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று அறிவுரை வழங்கினர். வடமழை ஊராட்சியில் உள்ள வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வடமழை ஊராட்சியில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோயிலில் கடந்த 3ஆம் தேதி தேவதா அனுக்தியுடன் தொடங்கிய யாகசாலை பூஜைகள் இன்று காலை நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்களை பட்டாச்சாரியார்கள் எடுத்து சென்று விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண அறங்காவல் குழு தலைவர் வேதரத்னம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஜோலார்பேட்டை தெற்கு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தெற்கு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா பள்ளி மேலாண்மை குழு சுபா ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சசிகலா அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார். அனைத்து ஆசிரியர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு மற்றும் முன்னாள் மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் 8 திரையரங்குகளில் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் வெளியானது. தருமபுரி மாவட்டம் சந்தோஷ் திரையரங்கில் காலை 6 மணிக்கு நடிகர் விஜய் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு குவிந்துள்ளனர். இந்நிலையில் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு பட்டாசு வெடித்து ஆரவாரமாக கொண்டாடினர். மேலும் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர் தாபா சிவா அவர்களுக்கு ரசிகர் மன்றத்தின் சார்பாக மாலை அணிவித்து கொண்டாடினர். கோவையில் விஜய் நடித்து இன்று வெளியாகியுள்ள கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்தை காண நடிகர் சிவகார்த்திகேயன் பிராட்வே திரையரங்கிற்கு வருகை தந்தார். கோவையில் உள்ள பிராட்வே சினிமாஸ் திரையரங்கில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் 7 மணி அளவில் திரையிடப்படுகிறது. அதிகாலையிலேயே ஏராளமான ரசிகர்கள் திரைப்படத்தை காண திரையரங்கில் குவிந்துள்ளனர். பிராட்வே சினிமாஸில் காலை 7 மணிக்கும் பிற திரையரங்குகளில் 9 மணிக்கும் சிறப்பு காட்சிகள் திரையிடப்படுகிறது. இந்நிலையில் திரைப்படத்தை காண திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் தொப்பி அணிந்து வருகை புரிந்தார். திண்டுக்கல்லில் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கோபால் நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி விருப்பாட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கர் மணிமண்டபத்தில் 223வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பழனி சரவணன், நாகராஜ பூபதி, கோபால் நாயக்கர், செந்தில்குமார், பெருமாள் சாமி, ஜோதீஸ்வரன், மாலதி வெனிலா மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்தாலி நாட்டின் புகழ்பெற்ற முன்னணி சமையல் கலை பிராண்டான யுனாக்ஸ் சென்னையில் அதன் அதிநவீன கிளையை பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. இத்தாலி நாட்டின் புகழ்பெற்ற முன்னணி சமையல் கலை பிராண்டான யுனாக்ஸ் சென்னையின் அதன் அதிநவீன கிளையை பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. இது குறித்து யுனிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விக்ரம் கோயல் கூறும்பொழுது, சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள எங்கள் கிளை மூலம் விவேகமான வினையற்ற சமையல் தீர்வுகளை வழங்குவதில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்று கூறினார். மேலும் சமையல் கலையில் நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் எங்கள் தயாரிப்புகளின் மேம்பட்ட அம்சங்களை நேரடியாக ஆய்ந்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் உருவாக்கி உள்ளோம் என்று கூறினார்.
கோவையில் பிறந்து 7 நாட்களேயான குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக திருச்சியிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் 2.5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் கோவை வந்தடைந்தது. திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 7 நாட்களான குழந்தைக்கு பிறவியிலேயே இருதய குறைபாடு இருந்துள்ளதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இன்று பிற்பகல் 1 மணியளவில் திருச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் காவல்துறை உதவியுடன் கோவையை நோக்கி முன்னேறியது. இதனால் 2.5 மணி நேரத்தில் குழந்தை பாதுகாப்பாக கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது. குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் நடைபெற்று வரும் சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். குரோம்பேட்டை ராதாநகர் நெமிலிச்சேரி ஜமீன் ராயப்பேட்டை பகுதி மக்கள் ஜிஎஸ்டி சாலையை அணுக ராதாநகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் 2010 திமுக ஆட்சியில் தொடங்கியது. இந்நிலையில் மறைமலைநகர் ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குரோம்பேட்டை சுரங்கப்பாதை பணிகளை ஆய்வு செய்தார். தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ், தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர், பல்லாவரம் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் வந்தனர். மேலும் பணிகள் குறித்து விவரங்களை அதிகாரிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் விளக்கம் தெரிவித்தனர். நியூஸ் 22. வேலூர் மாவட்ட ஆவின் உற்பத்தி மையத்தை மாவட்ட ஆட்சியர் VR சுபலட்சுமி ஆய்வு செய்தார். வேலூரில் ஆவின் பொருட்களை பொதுமக்கள் நம்பி வாங்குவதால் தேவை அதிகரித்தபடி உள்ளது. இந்நிலையில் பண்டிகை காலம் நெருங்குவதால் உற்பத்தியை அதிகப்படுத்தி மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் ஆவின் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உரிய நேரத்தில் பால் மற்றும் பால் பொருட்களை விற்பனையாளர்களுக்கு அனுப்பி வைத்திடவும் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அரசு பள்ளிகளின் மாணாக்கர்களுக்கு விளக்கிடும் வகையில் மாவட்ட மகளிர் அதிகார மைய விழிப்புணர்வு வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சென்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அலுவலர் ஒருவர் விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் ஆசிரிய பெருமக்களுக்கு வெள்ளி நாணயங்களை வழங்கி கௌரவித்து சேலம் சிந்தி இந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் குச்சிபாளையம் நாராயண நகர் பகுதியில் உள்ள ஹிந்தி இந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தேசிய ஆசிரியர் தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் பணி சிறக்கவும் அவர்களது பணியை பாராட்டி ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கு வெள்ளி நாணயங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரி சார்பில் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை ஊட்டச்சத்து வார கொண்டாட்டம் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடினார்கள். கரூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரி சார்பில் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை ஊட்டச்சத்து வார கொண்டாட்டம் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடினர். இதில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் பயிலும் மாணவர்களுடைய காய்கனிகளில் சிறப்பு வேலைப்பாடு தீ மற்றும் தீயில்லா சமையல் என்ற தலைப்பில் உணவுகள் தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக அமைச்சர் ஈவா வேலு தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் ரோடு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் அரசு சார்பில் மின்கம்பம் அகற்றுதல், குடிநீர் குழாய்களை அகற்றுதல், குழாய்களை மாற்றுதல் போன்ற பணிகளை அனைத்து முடிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இதில் அமைச்சர் ஏவா வேலு, கீதா ஜீவன், இளம் பகவத், ஜெகன் பெரியசாமி, மதுர வரலன், சண்முகையா உட்பட பலர் இருந்தனர். சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரி சார்பில் பூமியை பாதுகாப்போம் வருங்கால தலைமுறைக்காக என்ற தலைப்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் பூமியை பாதுகாப்போம் வருங்கால தலைமுறைக்காக என்ற தலைப்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். இது சிறப்பு விருந்தினராக சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு டி.எம். செல்வ கணபதி அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார். இதில் மாணவர்கள் தமிழக அரசு துவக்கி வைத்த என் குப்பை என் பொறுப்பு என்ற வாசகம் அடங்கிய பேனருடன் மக்களுக்கு சுற்றுப்புற தூய்மையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் ரட்சண்ய சேனை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவ மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வெட்டூர்னி மடம் ரட்சண்ய சேனை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களை மாணவர்கள் கௌரவிக்கும் விதமாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதேபோன்று பள்ளி குழந்தைகளும் ஆசிரியர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து ஆசிரியர் தினத்தை சிறப்பித்தனர். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த சர்வ பள்ளி ராதாகிருஷ்ணன் புகைப்படத்திற்கு ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், மாணவிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பழைய மாநகராட்சியில் அமைந்துள்ள வ.உ.சி. திருவுருவ சிலைக்கு சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேலும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் INTUC மாநில பொதுச் செயலாளர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே. பெருமாள்சாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தானத்தின் சிறந்தது கண்தானம், அந்த வகையில் தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனை சார்பாக 30வது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு பதாதைகளுடன் கலந்து கொண்டனர். செய்யூர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சோழக்கட்டு, செம்பூர், பச்சப்பாக்கம், நீலமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகளின் நலன் கருதி சொர்ணவாரி பருவத்தில் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்களை எளிதில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, ஒன்றிய கழக செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் வெளிக்காடு ஏழுமலை, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக், ஒன்றிய நிர்வாகிகள் ஏமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே மாடம்பாக்கம் ஏரியில் கழிவு நீர் கலக்கும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டு நீர் மாசடைந்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த ALS நகரில் மாடம்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியானது 280 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்நிலையில் மனைகள் அமைப்பதற்கு இடையூறாக இருப்பதாக கால்வாய் வழியாக சென்ற கழிவு நீரை ஏரியில் கலக்கும் விதமாக தற்காலிக கால்வாய் அமைத்து திருப்பி விடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் ஏரி நீர் மாசடைந்து வருகிறது. இந்நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் நடிகர் விஜயின் திரைப்படம் வெளியான நிலையில் திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து கொண்டாடினர். கடலூரில் உள்ள வேல்முருகன் திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து கொண்டாடினர். இந்நிலையில் 9 மணிக்கு ரசிகர் காட்சி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே ரசிகர்கள் திரையரங்கிற்கு அனுமதித்ததால் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் திரையரங்க மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமுதாய அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிம்மக்கல் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் கதிரவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் மகா சுசீந்திரன், MS ஷா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நியாய விலை கடையில் முறையாக கணக்குகள் மற்றும் கடையில் உள்ள இருப்புகள் ஒரு சில கடைகளில் சரியாக இல்லாததாலும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அபராதம் விதித்து இதுபோன்ற இனிமேல் தவறுகள் ஏதும் நேர்ந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் மற்றும் கிருஷ்ணகிரி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு ஆகியோர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர்.
கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் ஃபரீதா நவாப் மற்றும் கிருஷ்ணகிரி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு ஆகியோர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் பலசரக்கு கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு கடைகளில் விற்பனை பயன்படுத்தி வந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், கவர்கள், டீ கப்புகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என கடை உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ஐனாவரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஐனாவரம் பகுதியில் வட்டாட்சியர் ரமேஷ் என்பவருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 97வது வட்ட செயலாளர் அசோக் என்பவரின் நிலத்தை அளந்து அதற்கான ரசீதை கேட்டதற்கு மறுப்பு தெரிவித்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறைபிடித்ததல்லாமல் சாதியின் அடிப்படையில் அவதூறாக பேசிய ஐனாவரம் வட்டாட்சியர் ரமேஷ் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டில் ஜிகேஎம் கல்வி குழு நிறுவனங்களின் குழுமம் அதன் 29வது முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையின் தொடக்க விழாவை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடியது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் இயங்கி வரும் ஜிகேஎம் கல்லூரியின் 29ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவியர்களின் பரதநாட்டியம் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் ஜிகேஎம் கல்வி குழுமத்தின் முதல்வர் டாக்டர் மகாலட்சுமி அனைவரையும் வரவேற்று சிறப்பாக பேசினார். அரியலூர் மாவட்டத்தில் உடற்கல்வி ஆசிரியரின் திருவுருவ சிலையை போக்குவரத்து துறை அமைச்சர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள பெரியவளையம் கிராமத்தில் வசித்து வந்தவர் உடற்கல்வி ஆசிரியர் கண்ணதாசன். இவர் 22 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கடந்த வருடம் உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். அதனையடுத்து முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஆசிரியர் கண்ணதாசனின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சிவகங்கையில் மேளதாளங்கள் முழங்க ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விஜயின் பிளக்ஸ் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை யாழினி சினிமாவில் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. முதல் காட்சி காலை 9 மணிக்கு துவங்கியது. ஏராளமான ரசிகர்கள் படத்தை காண்பதற்காக திரையரங்கம் முன்பு குவிந்திருந்தனர். மேளதாளங்கள் முழங்க ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விஜயின் பிளக்ஸ் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கையில் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் நாட்டின் மீன்களை அழிப்பதால் அதனை விற்பனை செய்யக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கை நகராட்சி வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் மற்றும் மீன்வளத்துறை துணை இயக்குநர் ஞானம் தலைமையிலான அதிகாரிகள் மீன் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அழுகிய நிலையில் இருந்த 8 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். பின்னர் பாமலிப் கலந்த மீன்களில் ஈக்கள் மொய்க்காது, வாசனையும் தெரியாது. அந்த மீன்களை உண்டால் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இது குறித்து மீன் வியாபாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.